வாழ்வே தவம் யாவும் சிவம். இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. அடிக்கடி உங்ககிட்ட இந்த பிரபஞ்ச ரகசியங்களை பகிர்ந்துக்கிட்டே வந்தேன். அந்த மாதிரி இன்றைக்கி இன்னொரு பிரபஞ்ச ரகசியம். உள் உலகம் மாறினால் வெளி உலகம் மாறும். இது அடிப்படையிலேயே எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு படிப்பினை. எப்படின்னு கேட்பீங்களா? இப்போது ஒரு பூ இருக்குது, அது மொட்டை இருக்கும்போது அதை தேடி வண்டு வரல தானே. ஆனால் அது மலர்ந்து வாசம் வீசும்போது வண்டு வருது, தேனீ வருது. எதனால்? அந்த வாசனைனால். அதே போல் நம்முள் இருக்கும் உணர்வுகள் இருக்கு இல்லையா, அது ஒரு காந்தம் போல் வேலை செய்யும். நமக்குள்ளார எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள், கோபம், வெறி, வெறுப்பு, வஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளை நோக்கி வர சம்பவங்கள், மனிதர்கள் எல்லாமே இதை சார்ந்தே வருவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், பாரு எனக்குன்னு அமையுது பாரு, அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், இவன் இப்படி கெடுதல் பண்ணிட்டு போயிட்டான், இப்படி தான் நம்ம பேசுகிற மாதிரி ஆகிடும். ஆனால் உண்மையிலே என்னன்னா, எங்கேயோ ஒரு ஓரத்தில் நம்ம மனசுக்குள்ளாரையும் நம்ம புத்திக்குள்ளாரையும் இது மறைஞ்சி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் அவங்கள நம்மக்கிட்ட ஈர்த்துக்கிட்டு வருது, ஒரு காந்தம் போல். நான் சொன்னேன் இல்லையா? இப்போது இது புரியாத வரைக்கும் நம்ம மற்றவங்கள அவன் இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிகிட்ருப்போம். ஆனால் இதில் ஒரு சூக்ஷ்ம ரகசியமும் இருக்குது. என்னன்னா, அதை முன்னாடி நிறுத்துவது ஈசன் தான், வேறு யாருமே கிடையாது. எதுக்கு கொண்டாந்து நிறுத்துறான் தெரியுங்களா? டேய் பாடா, உனக்குள்ளார இது இருக்குது, அதுதான் இதை ஈர்த்துட்டு வந்திருக்கு. நான் எப்போவுமே பேசும்போது பிறரை பற்றி அதிகமாக நான் சொல்கிறது கிடையாது. என்னோடய அனுபவங்கள் தானே. நான் இது நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். கோபம், முக்கியமாக அதீத கோபம் எனக்கு இருந்துச்சு. அந்த ஒரு சூழலில் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நிறையா என்கிட்ட கோவப்பட்டிருக்காங்க. படிப்படியாக ஈசனோட பயணம் பண்ண இந்த கோபம் குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன். அது கம்மி ஆக ஆக என்ன நினச்சி தெரியுங்களா? சுற்றி இருக்கிற மக்கள் என் மேலே அதிக நட்புறவோடு பழக தொடங்கிட்டாங்க. புரியலை. அப்புறம்தான் இந்த படிப்பினை மறுபடியும் எனக்கு ஞாபகம் உள் உலகம் மாறினால் வெளி உலகம் மாறும். அதனால் வெளியில் நடக்கிற எல்லா விஷயங்களும், இதுக்கு என்ன சொல்கிறது, இது இல்லை, இது ஆமாம், இது இல்லை, அப்படி கிடையாது. எல்லாமே உள் உலகத்தை சார்ந்தே தான் இருக்குது. அதனால் நம்மளோட உள் உலகத்தை சரி பண்ணுறது தான் நம்மளோட வேலை. சரி பண்ணுறதுனா என்ன? ஈசன்கிட்ட ஒப்படைச்சி, பெருமானே இப்படி இருக்குது, இதை மாற்றி கொடு, நான் அதிகமாக கோவப்படுறேன், எனக்குள்ளார போட்டிகள் இருக்கு, எனக்குள்ளார பொறாமைகள் இருக்கு, இதுதான் எனக்கு காட்டி கொடுத்துச்சு, அதிலிருந்து என்னை விடுதலை செய், அதை என்னிடமிருந்து நீக்கிடு. உண்மையாக சொல்கிறேன், இதை விட ஒரு எளிதான முறை வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. எவ்வளோ எளிமை தெரியுங்களா? போனோமா, உட்காந்தோமா, உள்ளுக்குள்ளார இருக்கிற ஈசனோட நம்ம தொடர்பு கொண்டோமா, சிவனே, சிவா, ஈசா, பரமேஸ்வரா, எப்படி கூப்பிட்றீங்களோ கூப்பிட்டுக்கோங்க, அப்பா, வேற என்ன, எப்படியோ கூப்பிடுவோம்ல. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி எனக்குள்ளார இப்போ தான் கண்டுபிடிச்சேன், எனக்குள்ளார பொறாமை இருக்க, இந்த பொறாமையை உன்கிட்ட உன் திருவடியில் போடுறேன், அதை என்கிட்ட இருந்து நீ நீக்கி என்னைய விடுதலை செய்.
எனக்கு நல்ல குணத்தை கொடு, ஆசீர்வாதம் செய் இறைவா, நன்றி நமச்சிவாய. இது மட்டும்தாங்க நம்மளோட பங்கு. ஒப்படைக்கிறது. வேறு எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். மிச்சம் எல்லாம் மொத்தத்தையும் அவன் பார்த்துப்பான். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி நமச்சிவாய.